உம்முடைய சமூகத்துல உம்முடைய பாதத்துல கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா தகப்பனே. மாதாந்திர கூட்டத்தை கர்த்தாவே நடத்தும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தை தந்தீரப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த கூட்டத்துல வந்து சேரும்படி எல்லாரும் வந்து கர்த்தாவே கலந்து கொள்ள துரிதமாய் வரும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. தடைகளை எல்லாம் நீங்க தகர்த்து போட்டு கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தேவ பிரசன்னமும் உம்முடைய பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலும் இருந்து கர்த்தாவே இந்த கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. பாடுற பாடல்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கேட்க போற சத்திய வசனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிச்சு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்கிற ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிறதான ஆண்டவரே சகோதரி அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கும் அவரை மறைத்து நீங்க வெளிப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே சொல்லும்படிதான எல்லா ஞானத்தையும் கொடுத்து நீங்க ஆண்டவரே நீர் கர்த்தாவே அதையும் கேட்கிறவங்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனமாய் இருக்கவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற இயேசப்பா. பாடுற பாடலை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே எல்லாரும் சீக்கிரமாய் வந்து இந்த இணைப்பில் இணையும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இது தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. நீங்க தாமே இது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையும் செம்மையுமாய் நீங்க முடித்து தர வேண்டுமாய் நசரேனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சகோதரி அவர்கள் எப்சிபா அவர்கள் ஒரு பாடலை பாடும்படி கர்த்தரை போற்றி பாடி நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். துதிகள் மத்தியில் பிரியப்படுகிற தேவன் அவரோட நாமத்தை நாம் துதித்து ஏறெடுக்கும் போது அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். சகோதரி எப்சிபா அவர்கள் இப்பொழுது கர்த்தர் ஒரு துதி பாடலை பாடுவார்கள். சிஸ்டர் எப்சிபா கூட காணுமே சிஸ்டர், வரலையே. தாரா சொல்லிருக்கேன் சிஸ்டர். சரி இருங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அதுக்குள்ள இவங்க பாடட்டும், நான் அதுக்குள்ள சிஸ்டர் நீங்க ஒரு பாடல் பாடுங்க சிஸ்டர். பாத்திமா சிஸ்டர், செய்பு பாத்திமா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் கிட்ட பிரைஸ் தி லார்ட். கௌரி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். 00 போட்டுருக்கு, யாருன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவனே உம்மகத்துவ கிரியைகள் என் உள்ளத்தை ஜொலிக்க செய்யுதே. மேல்வானமும் தீரள் நட்சத்திரமும் மேலோனின் வல்லமை காட்டுதே. என் ஆத்மாவே தேவனை போற்றிடு, நீ வல்லவர் மாவல்லவர். என் ஆத்மாவே தேவனை போற்றிடு, நீர் வல்லவர் மாவல்லவர். சைன்யங்களில் நாயகன் அங்கல்லையோ, தன்யனாய ஏகாதிபதியும் இம்மானுவேல் வீரனாம் தெய்வவும் நீ. அந்யமில்லேதும் தவ நாமம் போ. அத்யுச்சத்தில் பாடும் ஞானகர்த்தாவே, அங்கேத்ரயோ மகோன்னதன். அத்யுச்சத்தில் பாடும் ஞானகர்த்தாவே, அங்கேத்ரயோ
महाउन्नत। जब सोचता हूँ कि पिता अपना पुत्र मरने भेजा है, वर्णन से अपार, कि क्रूस पर उसने मेरे पाप सब लेकर रक्त बहाया, कि मेरा हो उद्धार। प्रशंसा हो वे प्रभु यीशु की, कितना महान, कितना महान। प्रशंसा हो वे प्रभु यीशु की, कितना महान, कितना महान। When Christ shall come with shouts of acclamation and take me home, what joy shall fill my heart. Then shall I bow in humble adoration, and they proclaim, my God, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Amen. Thank you. Praise the Lord. நன்றி சகோதரி, சிஸ்டர் அருமையா எப்சிபா பாடுனீங்க. கர்த்தருடைய நாமத்தை ஏறெடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அது 4 மொழியில, தமிழ், இந்தி, மலையாளம் அண்டு இங்கிலீஷ் 4 மொழியில. ஏன்னா அது அந்த பாட்டு அருமையான பாட்டு. தேவனே உன் மகத்துவமான கிரியைகள் என் உள்ளத்தை ஜொலிக்க செய்தது, மேல்வானமும் திரள் நட்சத்திரமும். அப்ப அந்த வல்லமையை காட்டுது, தேவனுடைய வல்லமை. அருமையா பாடுனீங்க. இது வந்து ஒரு ரஷ்யா, நீங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரஷ்யால இருக்கிற அவர் வந்து இது வந்து ஒரு இந்த பாடலை வந்து ஒரு அந்த இதுல ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பாடல் எழுதப்பட்டதாக சொன்னாங்க. அருமையா பாடுறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சுப்புலட்சுமி சிஸ்டர், சுமதி சிஸ்டர் சிஸ்டர், எப்சிபா அவங்க மீட்டிங்ல இருக்காங்களா சிஸ்டர்? அவங்க வேற சரி, அப்ப யாரையாவது வேற பாட பாடலாம். சொன்னாங்க. சரி, சுப்புலட்சுமி சரிங்கம்மா. கூட, சுப்புலட்சுமி சிஸ்டர் கூட பாடலாம். வேலம்மாள் சிஸ்டர், நான் வந்திருக்காங்க. வெளியில இருக்கேன், சரியா? பள்ளிமால். சரி சரி சரி, சிஸ்டர். வேற யாராவது பாடுறவங்க பாடட்டும். ரோசரி ஆமா. டீச்சர் வந்திருக்காங்க. சாந்தி ஜெயபால் பாடட்டும். ரோசரி டீச்சர் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ரோசரி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். பிருந்தா பிலிப் பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சாந்தி ஜெயபால் இப்பொழுது ஒரு பாடலை பாடும்படி கர்த்தர் நாமத்தில். ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்தில் 516வது பாடல். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோட்சத்தின் பாதையிலே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தின் பாதையிலே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நீர் வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மாய்மல வாழ்க்கையெல்லாம்
மறைந்தே தீர வேண்டும். மாய்மல வாழ்க்கையெல்லாம் மறைந்தே தீர வேண்டும். பரிசுத்தத்தோடு பரமன் இயேசுவை நாடியே ஓட வேண்டும். பரிசுத்தத்தோடு பரமன் இயேசுவை நாடியே ஓட வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஜெபத்திலே தாரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தாரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்று கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்கொள்ளு. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவரிடம் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆமென். சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையா பாடினீங்க. கர்த்தருடைய நாம் நாளைக்கு ஒரு நாள் இந்த கடைசி நாள்ல கூட நாம் இப்படியாக சகோதரிகளாக கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இந்த நாளில் எத்தனையோ பேர் நம் மத்தியில இல்லாமல் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்களோ உயர்ந்தவர்களோ சிறந்தவர்களோ இல்லை. அவருடைய கிருபை என்று மாத்திரம்தான் சொல்ல முடியும். அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். இனி அடுத்த வருடத்திலே நாம் எந்த நிலைமையில இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் முன்குறித்தவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு நம்முடைய தேவைகள், நம்முடைய சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். ஒரு காரியம் நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும். உலகம் உண்டானதற்கு முன்பாக உலகமானது ஒழுங்கின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் காரியங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து நம்மை எப்படியாய் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதைவிட பாக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. நாம் நிச்சயமாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலர் பலவிதமாக நினைக்கிறார்கள்.
பலவிதமாக அவரை கொண்டாடுகிறார்கள். பலவிதமாக அவரை தங்களுடைய சிந்தையில எதிர்மறையாகவும் அவர்களுடைய உள்ளத்திற்கு விருப்பத்திற்கு ஏற்ற விதமாகவும் அவரை கொண்டாடுகிறவர்கள், கையாளுகிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்ய ஆயத்தமுள்ளவராக இருந்தார்? அவரை பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்பதை குறித்து நான் சில காரியங்களை யோசித்து வைத்தேன். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். என்னோடு கூட பேசின காரியங்களை நான் எப்பொழுதும் போல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பாருங்கள், இயேசு என்று சொல்லும் பொழுது சகல ஜனங்களையும் பாவத்தையும் நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் இப்பொழுது சொன்னது போல பலர் பல வகையிலே பலரை சார்ந்திருக்கிறார்கள். அரசியல்வாதியை பின்பற்றினால் அந்த அரசியல்வாதிக்கு ஒருவேளை அவன் தொண்டனாகலாம். ஒரு நடிகரை பின்பற்றினால் அந்த நடிகனுக்கு நாம் ரசிகராகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றினோமானால் அவருக்கு சீஷர்கள் ஆகலாம். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் சொந்தக்காரர்கள் ஆகலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்கு அவர் தகப்பனாகும் போது நம்முடைய தகப்பனுடைய எல்லா காரியத்துக்கும் நாம் சொந்தக்காரர்களாக, உரிமையாளராக மாறுகிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. நாம் யாரை நேசிக்கிறோம்? யாரை நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட நாம் அதை சிந்தித்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2:8 முதல் 11 வரை. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்கள், 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருந்தாலும் நாம் வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் பரிசெய்யப்பட்ட ஒரு பகுதி தான். பாருங்கள், அந்த 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது அது மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாய் காணப்படுகிறது. அந்த நற்செய்தி ஒரு கிறிஸ்தவ ஜனத்திற்கோ அல்லது யூதர்களுக்கோ உரியதல்ல. அது எல்லா ஜனத்துக்கும் உரிய ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. ஒருவேளை அது இந்துக்காகவும் கூட கர்த்தர் அவருடைய சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவன் அந்த மிகுந்த சந்தோஷத்தை ஒரு இந்து அனுபவிக்கலாம், ஒரு முஸ்லீம் அனுபவிக்கலாம், ஒரு யூதன் அனுபவிக்கலாம், இந்தியர் அனுபவிக்கலாம். ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களும் நானும் கூட அனுபவிப்பதற்கு, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உலக இரட்சகராக இந்த பூமிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அநேக வசனங்களிலே அவர் வந்தார் என்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டார் என்கிற வார்த்தை. இது அதிகமான இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பிறந்தார் என்கிற வார்த்தை ஒரு சில இடங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் அவர் வந்தார் என்கிறது தான் நமக்கு முக்கியமாக அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்கள், நான் முன்னாடி சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ளும் போது, அவரை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்களே நாம் விசுவாசிகளாகிய நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். பார்த்ததினாலே நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகர் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் ஏன் அவரை பின்பற்றுகிறோம், நான் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதற்கான நியாயமான அநேக காரியங்கள் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறைந்த நேரத்திலே ஒரு 5 விதமான காரணங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல
பிறந்ததைப் போல, அவருடைய பிறப்பை போல யாரும் பிறக்கவில்லை. அவருடைய பிறப்பு வித்தியாசமானதாக இருந்தது. நாம் எல்லாரும் நம்முடைய தாய் தந்தையினுடைய உறவின் முறை கட் ஆயிடுச்சா பாஸ்டர்? கேட்க மாட்டேங்க ஆண்டி. அதான் ஆமா கேட்கலடா. ஆமா அவங்க திருப்பி வருவாங்க அவங்க சரி, ஏதோ சரி. இது ப்ராப்ளம். ஆமா ஆமா, அந்த லைன் ஏதோ சாரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருச்சு, வெளியில போயிருச்சு. நான் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே பிறந்த தெய்வம் வித்தியாசமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1:27 நாம் பார்க்கிறோம், மனிதனை தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவனை தன்னுடைய சாயலின்படியாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதன் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவம் செய்த போது தேவனை விட்டு விலகி போனான், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலகி போனான், தேவ சாயலை விட்டு மாறி போனான், மரணத்திற்கு பாத்திரவானாக அவன் மாற்றப்பட்டான். ஆனால் பாவத்தை பாராத நம்முடைய பரிசுத்த தெய்வம், அவர் பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கக்கூடியவராக இருந்ததினாலே அவருடைய அன்பு மாறாததா இருந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிறதான அந்த தேவனுடைய திட்டத்தின்படியாக இங்கே ரத்தம் சிந்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதற்கு அந்த ரத்தம் சிந்துவதற்கான பாவம் இல்லாத ஒன்று தேவையாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய தெய்வம் மட்டுமே பாவம் செய்யாதவராக மாம்ச சரீரமாய் அவருக்கு இருந்தபடியினாலே இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை உடையவர். அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த உலகத்துக்கு ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அதனாலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். முதலாவது நாம் இதை பார்க்கிறோம். முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இயேசுவை போல யாரும் பிறந்ததில்லை என்பதுதான். இரண்டாவதாக நான் சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவா இருக்கிறது. இரண்டாவதாக, இயேசுவை போல யாரும் வாழ்ந்ததில்லை, இயேசுவை போல யாரும் பிறந்ததில்லை, இயேசுவை போல யாரும் வாழ்ந்ததில்லை. அதற்கு சான்றாக எபிரேயர் 4:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், நம்மை போல அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லும்போது பாடு சகிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பாருங்கள், இயேசுவை போல யாரும் வாழ்ந்ததில்லை. அவர் அநேக சோதனை, நம்மை போல அவர் 100% அவர் தெய்வமாக இருந்தாலும் 100% மனிதனாக இந்த உலகத்துல வந்து அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அது சொல்லில் அடங்காதது. எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனா இந்த 15வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருந்தார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பிசாசினாலே அவர் அந்த 40 நாள் உபவாசம் முடித்து வந்த பொழுது அவருக்கு அதிக பசி உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அந்த நேரத்துலதான் பிசாசானவன் அவருக்கு சோதனையை கொண்டு வருகிறான். 3 விதமான சோதனைகளிலும் அவர் தன்னை அந்த பிசாசின் சோதனைக்கு உட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையே மேன்மைப்படுத்தி அதை உயர்த்தி காண்பித்து பிசாசை வீழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை அங்கே அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் எழுதி இருக்கிறதே
எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் இப்படியாக கர்த்தரை அவர் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைமையிலே அவர் அங்கள் செயல்பட்டு பிசாசானவனை அவர் வென்று ஜெயத்தை பெற்றதை நாம் பார்க்கிறோம். அவர் விழுந்து போகவில்லை, தன் வார்த்தையிலே அவர் பூரணராக இருந்தார். உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி அவர் சவால் விட்ட ஒரு கிறிஸ்துவாக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே அவரை போல வாழ்ந்தவர்கள் எவருமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆகவேதான் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவை போல யாரும் போதித்ததில்லை. முதலாவது இயேசுவை போல யாரும் பிறந்ததில்லை. இரண்டாவது இயேசுவை போல யாரும் வாழ்ந்ததில்லை. மூன்றாவதான ஒரு தலைப்பு இயேசுவை போல யாரும் போதித்ததில்லை. அவருடைய போதனை அதிகாரமுடையதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலேயே கிறிஸ்துவினுடைய போதனைக்கு நிகர் எதுவுமே இல்லை. நாம் வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மிக நீண்ட ஒரு போதனை, ஒரு பிரசங்கம் என்று சொல்லும்போது மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களை நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். அந்த பகுதியை கூட நம்ம மகாத்மா காந்தி கூட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி என்று சொல்லி நாம் அவருடைய சரித்திரத்துல கூட நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய போதனைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. உலகம் முழுவதும் இரத்த சாட்சிகளாய் மரிக்கும் அநேகரை இந்த நாட்களில் கூட நாம் பார்க்கிறோம். அவருடைய போதனையிலே மிகவும் முக்கியமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் இருந்தால் மறுகணத்தையும் திருப்பி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மன்னிக்கிறதற்கு நாம் தயை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் நீ அவனோடு கூட போ என்று சொல்லுகிறார். இதெல்லாம் மிகவும் படிப்பதற்கு கேட்பதற்கு நமக்கு அது சுலபமான காரியமாக இருந்தாலும் செயல்படுத்தும் போது அதில் எவ்வளவு கடினம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் அதை அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனா அநேக நேரத்துல நமக்கு அந்த சிந்தனை வருவதில்லை. உதாரணமாக நம்ம ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். அந்த சத்தியத்தை வாசிக்கும் போது கேட்கும் போது அந்த எண்ணம் நமக்கு வருகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகள்ல அவர்களை நாம் சந்திக்கும் போது அந்த சந்தர்ப்பங்களிலே நமக்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம் அப்படியே நமக்கு ஒரு லிஸ்ட் வரும். இவங்க எனக்கு இதை பண்ணாங்க, என்ன அதை பண்ணாங்க, எனக்கு இப்படியெல்லாம் என்னோட மனதை உடைச்சாங்க, என்னை துக்கப்படுத்தினாங்க, நான் எப்படி அவங்கள நேசிக்கிறது, நான் எப்படி அவங்க கிட்ட அன்பு கூறுறது, நான் எப்படி முன்னாடி போய் அவங்கள கனம் பண்றது, இந்த எண்ணம் பிசாசனம் நமக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை நாம சார்ந்து போறதுக்கு முடியாதபடிக்கு பிசாசு பல சூழ்நிலைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். ஆனால் நிச்சயமாக நாம் அவருடைய கிருபையை நாடி சார்ந்து கொள்வோம். ஆனால் அதற்கு நமக்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல தினந்தோறும் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாம் திருப்பி ஏன் அடிக்கிறது இல்ல, திருப்பி ஏன் பேசுறது இல்ல? நிறைய வீடியோக்களை நம்ம பாக்குறோம். அவங்கள ஏன் அவங்க திருப்பி எந்த ஒரு செயலையும் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்துவனுடைய போதனை தான். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்குள்ளே இருப்பதனாலதான் நம்ம திருப்பி அந்த மக்களுக்கு எதிராக செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய கைகளை கட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். 1999 கிரகாம் ஸ்டெயின்ஸை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது எவ்வளவு கொடுமையான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த சகோதரிக்கு அந்த குற்றவாளியை மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தை எப்படி வந்திருக்கோம் நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி வந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா நிச்சயமா நம்ம அப்படி செய்யும் போது தேவனுடைய நாமம் அது மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனுடைய போதனையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்து ஒரு சமயம் ஒரு சீசன் அவரிடத்துல கேட்கிறான், வழி எது என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் இந்த பக்கம் இருக்குது வழி, அந்த பக்கம் இருக்குது வழின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, நானே வழின்னு சொன்னாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு மேல நம்ம பார்க்கும்போது என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். நானும் பிதாவும்
ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவர் சத்தியத்தை தேடி வரவில்லை, அவர் சத்தியமாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நாம் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள் ஆகும்படியாய் அவர் தரித்திரரானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவரை போல யாரும் பேசியது இல்லை. யூதர்கள் கண்மூடித்தனமான பல காரியங்களை சொல்லும் போது அதை அவர் தைரியமாக பட்சவாதம் இல்லாதபடிக்கு அவர் கண்டித்து பேசினதை நாம் பார்க்கிறோம். வைராக்கியமாக அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை தாழ்த்தினதை நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவை போல ஒருவரும் செயல்படவில்லை. இயேசு கிறிஸ்து செயல்பட்டது போல தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த 33 வருடங்கள் வாழ்ந்தாலும் 3 வருடங்கள் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பல காரியங்களை செய்யும் போது அவரை போல ஒருவரும் செயல்படவில்லை என்று நாம் சொல்ல முடியும். ஆகையினாலே நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், சகல அதிகாரங்களையும் படைத்தவராக இருக்கிறார். அவருக்கு வியாதியின் மேல் அதிகாரம் இருந்தது, பிசாசின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது, மரணத்தின் மேலே அவருக்கு அதிகாரம் இருந்தது, சர்வ சிருஷ்டிகளின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருந்தது, இயற்கையின் மேலே அவருக்கு அதிகாரம் இருந்தது. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை அதற்கு மேலானவர்களை அவர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஒரு தெய்வம். அவர் சர்வத்திற்கும் மேலானவர், சர்வ வியாபி, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவானவர். பாருங்கள், இந்த உலகத்தில் அநேகர் பிறந்திருக்கிறார்கள். பிறந்தவர்கள் எல்லாம் பிறந்த பிறகுதான் அவர்கள் ராஜாவாக மாற்றப்பட்டார்கள் அல்லது மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தார். அவரை போல யாரும் பிறக்கவில்லை. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வம். ஆகையினாலே நாம் அவரை தேடி ஆராய்ந்து பார்க்கும்போது, இன்னைக்கு அநேகர் கடவுளை தேடி அலையிறாங்க. நம்ம நினைக்கிறோம், பார்க்கும்போது அதிகமா நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் பார்க்கிறோம். அநேக ஒரு டிவில நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படக்கூடிய அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். மக்கள் தேவனை, கடவுளை தேடி இங்கும் அங்கும் அலைகிறார்கள். தங்கள் சரீரத்தை வருத்துகிறவர்களை நாம் பார்க்கிறோம். நரபலி கொடுக்கிறவர்களை பார்க்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்த ஒரு காரியம், ஒரு கோயில்ல பிறந்த குழந்தைகள், அது ஒரு 3-4 மாசம் கூட இருக்கும், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய அப்படியே கொண்டு வந்து 2 காலையும் பிடிச்சு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அப்படியே விட்டு எடுக்கிறாங்க. அந்த குழந்தை துடிக்குது. இது கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியமா, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா? இன்னைக்கு பெற்றோர்களே கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனிதருடைய கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டதா இருக்கிறது. நம்ம படிக்கிற வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள்னு சொல்லும்போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பொறுப்பு என்ன? நம்ம எப்படி இன்னும் அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்காக நாம் பரிதவித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைத்து, உண்மையாவே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லிதான் அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது துக்கமான வேதனையான ஒரு காரியமா காணப்பட்டுச்சு. இதே போல எத்தனையோ தெரியாமல் அறியாத காரியங்கள், நம்ம கண்களுக்கு தெரியாம எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் தான் இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்க வேண்டும், அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நான் பார்க்கும்போது இயேசுவை போல செயல்படாத மக்களை தாண்டி இன்னொரு காரியம் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை போல யாரும் மரிக்கவில்லை. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவை போல யாரும் மரிக்கவில்லை. எப்படி, எப்போது அவருடைய மரணம் இருக்கும் என்பதையெல்லாம் அவர் முன்னறிந்தவராக இருக்கிறார். நாம சிந்திக்கிறது போல நம்மெல்லாம் அந்த உலகத்துல பிறக்கும் போது வாழணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு சொல்லிதான் நம்முடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. நம்மளும் வளர வளர நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் செஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்கணும், இப்படிதான் நம்ம நினைக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மரிப்பதற்காகவே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மரணம் எப்படி இருக்கும் என அவர் எல்லாரோடும் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி கூட நம்ம சீசர்களுக்கெல்லாம் அடிக்கடி அவர் சொல்றத அவங்கதான் அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளாம போனாங்க. ஆனா அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருந்ததை
நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும்போது அவரை யாரும் கொலை செய்யவில்லை, அவர் தம்மை தாமே அந்த மரணத்திற்கு நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, தன்னை நம்முடைய அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். எவ்வளவு உன்னதமானவராக, அன்பு நிறைந்த ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகையினால தான் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து இன்னும் பாருங்க, நிறைய பேர் மறிக்கிறாங்க, வீர மரணம் அடைக்கிற அநேக போர் வீரர்களே தேசத்துக்காக அல்லது தன்னுடைய லட்சியங்கள் நிறைவேற அப்படி பல நிலைமையில தன்னுடைய நண்பர்களுக்காக எல்லாம் மறிக்கிறவங்க இருக்காங்க, வீர மரணம் அடைகிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நம் பாவத்திற்காக நம்மை அந்த கோபாக்கினையிலிருந்து மீட்பதற்காக, அந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கும்படியாக கிறிஸ்து தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் மதிப்புடன் மரியாதையுடன் நம்ம வாழ்வதற்காக அவர் அவமானமும் நிந்தையும் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதிக்கப்பட, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அவர் சாபமானார் என்று வாசிக்கிறோம். எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், உன்னதத்தின் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய நிலைமையை திரும்பி பார்க்கும்போது பாவ குழியிலே விளையான சேற்றிலே நாம் கிடந்தோம், அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் நம்மை மீட்கும்படியாக நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே, நாம் அடைய வேண்டிய அந்த கோரமான தண்டனையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் வந்து நின்றார். கல்லர்களுக்கு மத்தியிலே ஒரு கல்லனை போல தொங்கினார். நாம் இதெல்லாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக கொள்ளும் போது, அனுபவங்களே நாம் கடந்து செல்லும் போது இதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க நம்மால் முடியாமல் போகிறது. அப்படி நாம் சிந்தித்து, எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், எனக்காக மாதிரியாக அவர் வாழ்ந்து காண்பித்து போனார், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொல்லி போனாரு என்று சொல்லி அந்த சிந்தை நமக்கு அநேக நேரங்களிலே வராமல் மாமிசத்திற்கு நாம் இடம் கொடுத்து கடந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த மரணம் மட்டும் அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக இல்லை. அவர் மரித்து அப்படியே மண்ணோடு மண்ணாக போயிருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல நிற்க மாட்டோம். ஆனால் மரித்த தெய்வம் அல்ல. இன்னைக்கு அநேக மகான்கள் என்று சொல்லுகிறவர்கள், அநேக உயர்ந்த பதவியிலும் அந்தஸ்திலும் இருந்தவர்கள் இந்த நாளிலே அவர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் உயிர் தெழுந்த தெய்வமாக இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. அவர் மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக, அன்றைக்கு அவர் உயிர் தெழுந்து 40 நாள் அவருடைய சீசர்களுக்கு காட்சி அளித்து தம்முடைய சீசர்களுக்கு அவர் சில கட்டளைகளை கொடுத்து போயிருக்கிறார். மத்தேயு 28:18 வரைக்கும் வாசிக்கிறோம். உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவருடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய சீசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு அன்பையும் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்த அந்த தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை நாம் யோசித்து சிந்தித்து செயல்படுத்தும் போது அவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும், நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அவர் உயிர் தெழுந்து அவருடைய சீசர்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை அவருடைய சீசர்கள் நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு உயிருள்ள சாட்சியாக தோமா நம்முடைய இந்திய தேசத்துக்கு சென்னை பட்டணத்திற்கு அவர் வந்ததை, அந்த பரங்கி மலை பகுதியிலே அவருடைய அந்த கல்லறையும் இன்றைக்கு அநேகர் போய் அதை பார்த்து வருகிறார்கள். நல்ல ஒரு சாட்சியாக அவருடைய சீசனை அந்த இடத்துல அவர் நிறுத்தி வைத்ததை கூட நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னிகர் அற்றவர், அவர் வரலாற்று நாயகராக இருந்தார். அவர் பூரணமான பரிபூரண புருஷனாக இருந்தார். புராண கதைகளிலே வரக்கூடிய ஒரு மகானாக அல்ல, ஜீவிக்கிற தெய்வமாக இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக
நம்மை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறவராக இருக்கிறார். இவ்வளவு ஒரு பாக்கியசாலிகளாய் நாம் காணப்படுகிறோம். இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடியது. இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தியை கூட இன்னைக்கு அநேக சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு டெஃபிலா சொன்னபோது, ஆண்டி இன்னைக்கு கடைசி செய்தியா இருக்கு, நீங்க ஒரு காஸ்பல் மெசேஜா நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை சிந்திக்கும் போது உண்மையாவே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம நிக்கிறோம். அடுத்த வருஷம் நம்ம பாப்போமா இல்லையான்னு தெரியல. நம்ம சந்திக்கிறவர்களுக்கு மத்தியில நிச்சயமா நம்ம ஆண்டுடைய வார்த்தையை எப்படியாவது சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அவங்கள மறுபடி பார்ப்போமா அல்லது அவங்க நம்மளை பார்ப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியான உலக கட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய சுவிசேஷத்தை நாம் ஜாக்கிரதையாக அறிவிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் காரணராக இருப்போம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். மலையின் மேல் பட்டணத்தை போல நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை குடும்பமாக அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் போது இப்படிப்பட்ட உலக காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 8:32 வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சகோதரிகளாகிய நாம் இந்த வருடத்திலே அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், அநேக சோர்வுகள், அநேக விதமான விபத்துக்கள், பிரியமானவர்களுடைய அந்த இழப்பு, இதையெல்லாம் நாம் தாண்டி வந்திருந்தாலும் உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய், இம்மட்டும் நடத்தின தெய்வம் இம்மானுவேலராய் நமக்கு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், இனியும் நடத்துவார். அவர் நாம் சிந்தித்தது போல சர்வ வல்லமை பொருந்தின ஒரு தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தெய்வம், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே நம்ம எதற்கும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மேலானவராக, சிறந்தவராக, நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மறைவிலே பறந்து காப்பது போல அவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். 91ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். உலக ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான தேவைகளை காட்டிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத நபர்கள், நம்முடைய சபையிலே வரக்கூடிய புதிய ஆத்துமாக்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்கான காரியங்கள், நம்ம சுற்றியுள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியணும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்முடைய குடும்பத்திலும் நம்மோடு குடும்பம் அவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழி நடத்தி செல்வது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போகும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகாமல் இந்த சமாதானத்தை பெற்று நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்து மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை அறியாதவர்கள் யாராவது இருப்பார்கள், ஆனால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டுமானால் பெரிய காரியம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்காக நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கீங்க, எனக்காக நீங்க இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் உண்மையில ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, எனக்கு அந்த பாவத்திலிருந்து நீ பரிகாரியா இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையிலாக கர்த்தர் என்னை பலப்படுத்துங்க, என்னை பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்குங்கன்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஜபத்தை நம்ம செய்வோமானா, விசுவாசத்தோடு கூட செய்வோமானா, நிச்சயமாக ஆண்டவர்
நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிப்பார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு தருவார். விலையேறிப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆதாயப்படுத்தி கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம். இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி தள்ளி வைக்காமல் கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்துவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையா இந்த தியான பகுதியை எடுத்திருக்கீங்க. கர்த்தர் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த 5 காரியங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்து அவர் சொன்னாங்க. அருமையா இருந்தது. ஏன்னா பலரை நம்ம சார்ந்து இருந்தாலும் இயேசுவை பின்பற்றினதுனால நமக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு பார்க்கும்போது அவருடைய சீசரா இருக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவன் நம்மை போல இந்த மனிதனாக அந்த உலகத்திற்கு வந்தார். இயேசுவை போல யாரும் பிறந்ததில்லை. மாம்சத்துல கடவுள் மனிதனாக வந்து நமக்காக தம்முடைய ஜீவனையை 33 வருட காலம் எவ்வளவு பாடுகளும் கஷ்டங்களையும் அடைந்தார் அவர். அது மாத்திரமில்ல, அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன். அதே போல இயேசுவை போல யாரும் வாழ்ந்ததில்லை. பாருங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷராய் அவர் சோதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை எப்படியாக அவர் வாழ்ந்தார். அந்த பிதாவுக்கு முன்பாக சத்துருவானவனை அவர் ஜெயித்து காண்பித்தார். அந்த சாப்பிடாம 40 நாள் இருந்தா நமக்கு எவ்வளவு பசி இருக்கும், அவருக்கும் பசி உண்டாயிற்று. ஆனா சத்துருவானவன் அந்த தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிறவராக நாம பார்க்கிறோம். அதே போல அவரை யார் குற்றப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவ யாருமே அவர் குற்றப்படுத்த முடியாது. சகோதரி அருமையா அந்த காரியத்துல நமக்கு எடுத்து சொன்னாரு. அதே போல இயேசுவை போல யாரும் போதித்தில்லை. அவருடைய போதனை பார்க்கும்போது அதிகாரம் உடையவராக நமக்கு போதித்து, அந்த மத்தேயு 5:6-7 பார்க்கும்போது அந்த சத்துருவை நீங்க சிநேகிங்கள், ஒருவன் ஒரு கன்னத்தை அறிந்தா மறு கன்னத்தை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. கண்மலையை மேல் உங்கள் வீட்டை கட்டுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். மணல் மேல கட்டாதீங்க அப்படின்னு 4-5 அந்த உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப அந்த இரத்த சாட்சியாக அநேகர் மரிச்சு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால்தான் அவங்க இரத்த சாட்சியா மறிஞ்சாங்க. அந்த போதனை கேட்டு அதன்படி நடந்ததுனாலதான் இன்றைக்கு அந்த ஒடிசால கிரேகம் ஸ்டைல் அவங்க 2 குழந்தைகளும் அந்த கணவரை எரிக்கும் போது அந்த சகோதரி அவர்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மன்னிக்கின்ற மனசு. அந்த மாதிரி மனது வேணும் என்று சொல்றாங்க. எப்படி? அவருடைய போதனை பின்பற்றினாங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியமாகவே வந்தார். சத்தியத்துக்குள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம சோர்ந்து போகாம வைராக்கியமாக அவருடைய போதனையை நாம் நினைத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் எப்படி முடித்தாரோ அப்படியே நாம முடிக்கணும்னு சொல்லி சகோதரி அவர்கள் அருமையா சொன்னாங்க. இயேசுவை போல ஒருவரும் செயல்படவில்லை, உண்மைதான். அவரை போல நம்ம யாருமே செயல்பட முடியாது. ஏன்னா சர்வ வல்லவர், மரணத்துக்கு அதிகாரியாயினே அவர். அப்ப இயற்கையின் மேல அதிகாரி. சொல்லாகும் கட்டளையிட நிற்க எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுது. தண்ணீரை திராட்சரசம் மாத்தினார். 5 அப்போ 5000 பேர் கொண்டு அவர் போஷித்தார். அப்படிப்பட்டவர். அவரை போல நாம வாழ அந்த கத்துக்கொள்ளணும். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசத்திலே விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த எங்களையெல்லாம் ஆண்டவர் அழைத்து தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். அப்படிப்பட்ட உன்னத தெய்வம், சர்வ வியாபி. இன்றைக்கும் எல்லா தேவனை அறியாதவங்களை அறிந்து கொள்ளணும் தான் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமையை பார்க்கும்போது எவ்வளவு இருக்குது. எல்லா ஜனங்கள் பாவம் செய்து நமக்கெல்லாம் ஒரு வேகம் வருது. ஐயோ, இப்படி எல்லாம் சிறுமியை கற்பழிச்சுட்டாங்க, சின்ன பிள்ளைங்க போதைக்கு அடிமையாகி இப்படியெல்லாம் இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்கன்னு போது பதறுது. ஆனா ஆண்டவர் எவ்வளோ அந்த காரியத்தெல்லாம் கடந்து ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அவ்வளவு நீடிய பொறுமையாய் அவர் காணப்படுறார். அதனால அவருக்கு நாம் காத்திருந்து கர்த்தருக்கு உண்மையாய் நாம் ஜீவிப்போம். அப்ப அந்த 91ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது நம்முடைய ஆத்மா அவருக்கு ஜெயித்தவராக, மரணத்தை ஜெயித்தவர், நீடித்த ஆயுசு நாட்கள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எப்படி? அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போதுதான். இந்த வருடத்தின் கடைசி நாளில இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்கும்படி தேவன் சகோதரி மூலமாக நம்முடைய கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம்
பின்பற்றி அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே அருள் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகோதரியை புது கர்த்தர் ஆசீர்வதி. வருஷத்துல இருந்து நம்ம இந்த 5 பாயிண்ட வச்சு நம்ம சுவிசேஷம் சொன்னா போதும். நல்ல அருமையான 5 பாயிண்ட வச்சு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சிஸ்டர். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வயதான வயதிலும் அருமையா உங்க மெசேஜ் நான் ஒரு 2-3 மாசமா கலந்துக்க முடியல. பேரம் பிறந்ததுனால உடல் சரீர பலவீனம் ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு என்னை இந்த மீட்டிங்கில் அன்பு சகோதரி மத்தியானம் தான் பார்த்தேன். தனன் சிஸ்டர் மெசேஜ்ன்னு சொல்லும் போது எங்க பொண்ணு அம்மா நீ கீழே போய் நீ நல்லா நிம்மதியா அமைதியா கேளுமான்னு என்ன அனுப்பிட்டான். அதனால கடவுள் ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். அருமையாக இந்த 5 பாயிண்ட், அந்த 4வது இது இயேசுவை போல ஒருவரும் செயல்படவில்லை. ஆமா, இயேசுவை போல யாருமே இன்னும் அது மாதிரி செயல்பட முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவர் ஒரே ஒரு மனதுடையவராய் இருந்தார். ஆனா நம்ம எல்லாம் மனுஷங்க பலவிதமான மனதுடையவர்களாய் இருந்ததுனால யாராலையும் அது செய்ய முடியாம இருந்தது. அதே போல 5வது இயேசு கிறிஸ்துவை போல யாரும் மறிக்கவில்லை. ஆனா மறிச்சாங்க. தோமா, நீங்க சொன்ன மாதிரி தோமா, பேதுரு எல்லாம் அவருடைய சீசர்கள் எல்லாம் ரத்த சாட்சியம் மறிச்சாங்க. இப்ப கிரகம் ஸ்டைல் சொன்னீங்க. ஆனாலும் மறித்து உயிர் தெழுந்த தேவன் அவரை நாம அறிவிச்சு நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டர், நம்மளால இயன்ற அளவு நம்ம அந்த அறியாதவங்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு நாம சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் உங்களை எடுத்து இன்னும் பயன்படுத்துவார் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எபேசியர் 1:3 சொல்லப்பட்ட உன்னதத்துல சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனால அவர் மரித்து தேவனை நாம் ஆராதிக்கலாம், மரித்து உயிர் தெழுந்த தேவனை நாம தொழுது கொள்கிறோம். அப்ப இந்த சுவிசேஷம் போது இது இப்படி நம்ம சொல்லி நம்ம எல்லாம் இந்த நியூ இயர், கிறிஸ்துமஸ் இந்த காலங்களில இந்த 2026 புது வருஷத்துல அநேக ஆத்துமாக்களை நாம் சந்திக்க தேவன் தாமே உதவி செய்வாராக. இந்த சத்தியத்தை கேட்ட நாம் கர்த்தர் நமக்கு அந்த உதவி செய்யும்படி நாம் விசேஷமாக நாம் ஜெபிப்போம். இப்பொழுதும் சகோதரி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்கு நிறைவு பகுதியாக நாம் ஜெபிப்போம். சகோதரி பாத்திமா சிபு அவர்கள் இந்த கூட்டத்தை ஜெபித்து நிறைவு செய்வார்கள். எனக்கு இங்க நெட் போயிட்டு இருக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அன்பு தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மக்களோடு சேர்ந்து அடியனுக்கும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக தெய்வமே நீங்க தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை வழி நடத்திய அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருஷ காலம் எங்களை கர்த்தாவே உம்முடைய கண்ணின் மணிவோடு எங்களை காத்து நீங்க சூழ்ச்சதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திறமை கொண்டோ எங்களுடைய புத்தி கொண்டோ ஒன்றும் அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் எங்களை இதுவரை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று இந்த மீட்டிங்கை இதுவரை ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்கை எம்சி செய்வதற்காக பிரிய மகளை தெய்வ எடுத்து உபயோகித்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜேஸ்வரி சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இம்மட்டுமாக நீங்க வழி நடத்தினீர்கள் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.